குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எந்த தலைப்பு பேச போகிறேன் அப்படின்னா, நல்ல நண்பர்கள். சில பேருக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கம்மியான ஃப்ரெண்ட்ஸு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை. நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கணும். நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நண்பர்களில் நம்ம கூட இருந்தாலோ, இல்லை அந்த மாதிரி நண்பர்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாலோ, நம்மளும் அதே மாதிரி நம்மளும் மாறுவோம். இப்போ தீய நண்பர்கள் அப்படின்றவங்க எப்படின்னா, பெரியவங்களுக்கு ஒபே பண்ண மாட்டாங்க, அவங்க சின்சியராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் இப்படிலாம் இருக்காத, இப்படிலாம் செய்கிறது தப்பு அப்படின்றத சொல்லி அவங்கள மாற்ற பாருங்கள். பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், லேசியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கில் சின்சியராக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி அவங்கள திருத்த பாருங்கள். அவங்க திருந்தலை, அப்படி தான் இருக்காங்க, செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகிடுங்க. ஏன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல நண்பர்களை உங்கள்கிட்ட எப்பயும் தக்க வச்சுக்கோங்க. வாழ்க்கை பூரா நல்ல நண்பர்களை தக்க வச்சுக்கோங்க. தீய நண்பர்களை விட்டு விலகிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.